வணக்கம் நேயர்களே. கந்த கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் முருகனை வணங்கி இன்னைக்கு ஒரு குற்ற நிகழ்ச்சியில் பிரபல நடிகை திரைப்பட நடிகை நடிப்பது பார்ட் டைம், திருடுவது ஃபுல் டைம். நடிப்பது பார்ட் டைம், திருடுவது ஃபுல் டைம். இது எங்க நடந்திருக்குன்னா, சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார், சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன், தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும். ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை. சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு. கொல்கத்தா ஆதி பெல்ஸ்டா அப்படிங்கிற பகுதியில ஒரு பெண்மணி நகைகளை நிறைய வாங்கி குமிச்சிருக்காங்க. ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சிருந்துருக்காங்க. என்னன்னா 2.5 பவுன் தாலி செயின், 3 பவுன் செயின், 13 கிராம் 12 கிராம் பிரேஸ்லெட், 30,000 ரூபாய் பணம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருந்திருக்கா. யாரு? ரூபா தத்தா, பெரிய நடிகை, பிரபல நடிகை, பாலிவுட் நடிகை, பிரபல நடிகை. பார்த்துட்டே இருந்து கொஞ்ச நேரம் முடிஞ்ச உடனே அப்படி போனவ டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டான், பேக் அடிச்சுட்டு போயிட்டான். உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட். அவங்க சிசிடிவி ஆராய்ச்சி பண்ணால் கடையில் இருக்கிற சிசிடிவியில் அவன் முகம் சரியாக தெரியல. அப்புறம் ரோட்டில் இறங்கி போகிறப்ப பார்த்தீங்கன்னா காருக்கிட்ட இருக்கிற சிசிடிவியில் கரெக்டாக அவள் ஃபேஸ் தெரிஞ்சிச்சு. போலீஸாரே அழுந்துட்டாங்க. இவ ஒரு பிரபல நடிகையாச்சே, இவ்வளோ அப்படி திருட்டு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ரோக்ராமை. ஜெய்மா வைஷ்ணவி அப்படிங்கிற பாலிவுட் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரபலமாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாந்திங்கிற ஒரு பெங்காலி படத்தில் நடித்து பெங்காலி ரசிகர்களிடையே பலத்த வரவேற்பு இந்த அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் இயக்குனர் அனுராத் காஷீர் அப்படிங்கிற மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பாலியல் குற்றச்சாட்டு வச்சு அதுலேயும் ரொம்ப பிரபலமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர் போர்வையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக போராட்டங்களை நடத்துவது. எப்படி பாருங்க, ஒரு திருடி ஒரு பக்கம் திருடி, ஒரு பக்கம் சமூக ஆர்வலர், ஒரு பக்கம் திருடி, ஒரு பக்கம் சமூக ஆர்வலர். அவங்களுக்காக வீடியோ எல்லாம் போடுவா. எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. இதுக்கு முன்னாடி 2022ஆம் ஆண்டு ஒரு புக் ஸ்டால் நடந்திருக்கு. அங்க புக் ஸ்டால்ல ஒரு பேக் அட்டையை போட்டிருக்கா. அப்பயே கையும் களவும் அமுக்கிட்டாங்க. விடுவாங்களா ஜனங்க? கையும் களவும் அனுப்பிட்டாங்க. ஒரு பிரபல நடிகைனால மன்னிச்சு விட்டுட்டாங்க. அதுதான் தப்பு. குற்றம் செய்த உடனே தண்டனை கொடுத்தா திருந்துவாங்க. சில பேர் திருந்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவ என்ன ஆதிபெல்ஷா பகுதியில் இந்த வேலையை ஒரு பெண்ணுகிட்ட ஆரம்பிச்சிருக்கா. அந்த பெண்ணு நோட் பண்ணி நகை எடுத்து வச்சதெல்லாம் பேக்கில் படிப்படியாக பார்த்துட்டே இருந்திருக்கா. பணம் உள்ள வச்சதையும் பார்த்துருக்கா. பட்டுன்னு போய் டப்புன்னு அட்டையை போட்டு வந்துட்டா. அதான் நான் தான் சொன்னேன், நடிப்பது பார்ட் டைம், திருடுவது ஃபுல் டைம். யாரை தான் நம்புறது? திருடனா பார்த்து திருந்தலன்னா திருட்டை ஒழிக்க முடியாது. உண்மைதானே? எத்தனை சட்டம், எத்தனை போலீஸ், எவ்வளோதான் போடுறது? நீங்கள் பாட்டு அட்டையை போட்டுட்டே தான் இருக்கீங்க. உடனடியாக என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி பிடிச்சா போலீஸ் என்கொயரி பண்ணி அவள்கிட்ட இருந்த நகை பணம் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அவள்கிட்ட இந்த நகை பணம் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. கெஞ்சி கூத்தாடி இருக்கா. ஏன்னா திருந கை நமன்னு அரிச்சுட்டே இருக்கும். கெஞ்சி கூத்தானும் போலீஸார் விடுவாங்களா? ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட நகையை அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. இனி
திருட்டுங்கிறது யாருக்குமே உதவாத ஒன்று. பொய் சொல்றது, திருட்டு, இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் பண்ண மாட்டான். சில பேர் பூரா பொய்யா சொல்லுவான் காலையிலேருந்து. அவன்கிட்டலாம் லட்சுமி கடாச்சங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருப்பான், ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனால் சொன்னாலும் திருந்த மாட்டான், பூரா பொய்யா சொல்லுவான். அதனால நேயர்களே, இந்த வழக்கு பிரபல நடிகை திருடுவா. சாதாரண திருட்டுனா பரவாயில்ல, பிரபல நடிகை கோடி கோடியை சம்பாதிச்சாலும் அவளுக்கு திருட்டு புத்தி போல. ஏன்னா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம். என்னன்னா, ஒரு ராஜா ஒரு பிச்சைக்காரி இருந்திருக்காங்க, ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. அந்த காலத்துல ராஜாவுக்கு ஒரு ஆசை, சரி இந்த பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்கேன். அவளும் ஓகேட்டாங்க. ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டார். அது மாட மாளிகை கோட கோபுரம் எல்லாம் இருக்கிற இடம். ராஜா சாப்பிட உட்காந்துருக்காரு, ராணியை உட்கார வச்சிருக்காரு. என்ன இருந்தாலும் ராணி தானே, கல்யாணம் பண்ணதுக்கோ ராணியை உட்கார வச்சிருக்காரு. உட்காந்து எல்லாரும் சாப்பிட்ற இடத்துக்கு கேட்டாங்க. ராணியை பார்த்தா காணும். ராணி எங்கன்னு ராஜா கேட்டிருக்காரு. ராணி என்ன பண்ணாங்க, அந்த கால அரண்மனையெல்லாம் மாடம் இருக்கும், பெரிய பெரிய மாடங்கள் இருக்கும். அந்த மாடத்தில் ஒவ்வொரு உண்டையா உண்டி கொண்டி வச்சுட்டு அந்த உண்டைக்கு நேராக, மாடத்துக்கு நேராக, அம்மா தாயே சோறு போடுங்க, அம்மா தாயே சோறு போடுங்க, ஒரு உண்டையை எடுத்து சாப்பிட்றது. அடுத்த மாடத்தை என்ன பண்ணாலும் பரம்பரை புத்தி போக மாட்டேங்குது. உன்னை ராணி ஆக்கினாலும் நான் அப்படிதான்டா இருப்பேன், நீ நடிகை ஆனாலும் நான் திருடிட்டு தான்டா இருப்பேன், என் தொழில் அதுதான். அப்படிதான் நீ சொல்றா. ஏன்னா இந்த கதை அதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல வரேன். ஸோ கூடுமான வரைக்கும் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாம நமக்கு கடவுள் என்ன விதிச்சிருக்கானோ அதை வச்சு வாழ ட்ரை பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார், சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன், தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும். ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை. சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு.